ரேஷன் அரிசி வச்சு இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் நீங்கள் டெய்லி இட்லி தோசைன்னு செஞ்சு போட்டுகிட்டே இருக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுப்பீங்க. குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னது இது நீ ரேஷன் அரிசியில் தான் செஞ்சியா அப்படின்னு உங்ககிட்டயே கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடியது ரேஷன் புழுங்கல் அரிசி தான். இது நீங்கள் சாதாரண கடையில் வாங்கியிருக்கக்கூடிய புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். ஆனால் ரேஷன் புழுங்கல் அரிசியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கப்பளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். ரேஷன் புழுங்கல் அரிசியை 2 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வர புழுங்கல் அரிசியில் கொஞ்சம் கூட ஸ்மெல்லு அந்த சாக்கு வாடை அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி நார்மல் தண்ணியில் தான் கழுவி எடுத்திருந்தேன். இப்போது தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. இது நம்ம ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சாவே நல்லா சூப்பராக ஊறி வந்துடும். நீங்கள் மறுநாள் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி கூட ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க. காலையில் எழுந்த உடனே கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதை மதியான டைமில் தாங்க ஊற போட்டிருந்தேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடியது முட்டை தாங்க. ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். இந்த முட்டையை உடைச்சிட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே நம்ம புரோட்டீன் சேர்த்த உணவு சாப்பிட்ட மாதிரியும் இருக்குங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக துருவின தேங்காய் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன், வடித்த சாதம். இப்போது தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்செடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்கும். முதல்ல நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா அரையாமல் அங்கங்கே இருக்கும். எப்போவுமே நம்ம புழுங்கல் அரிசியை மிக்ஸி ஜாரில் அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைஞ்சு கிடைக்காது. லைட்டாக கொரகொரப்பு தன்மையோடு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி அரைக்கும்போது ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருந்தேன். இந்த மாதிரி நம்ம நல்லா கெட்டியாகவே அரைச்செடுக்க முடியுங்க. நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதில் முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே வராதுங்க. 100% கொஞ்சம் கூட வராது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்க்கும்போது அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கரைஞ்சி வரும். இப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. நம்ம தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, ரொம்ப தண்ணியாக, அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாக அரைச்செடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட நம்ம அரிசி மாவையும் சேர்த்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் கரண்டியில் மாவு எடுக்கும் போது எப்படி இருக்கும், அதை விடையும் கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது கூடவே நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாங்க. இப்படி எள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஜீரகத்தை கையில் வச்சு நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கணும் இல்லைங்களா, அது நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக கரண்டி வச்சோ கை வச்சோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாவு நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். இது நம்ம டைம் கொடுத்து செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. உடனடியாகவே அரைச்ச உடனேயே நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், 2 பெரிய தக்காளி பழங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிராக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதுங்க. இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய தயிர், அது மட்டும் இல்லாமல் தக்காளி, இதுலேருந்து நமக்கு தண்ணி வரும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க. நல்ல நைஸாக பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கணுங்க. இதுலேருந்து பச்சை வாடை எதுவுமே வராது. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூனுக்கு
அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டு அப்படியே இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிடும். அதே சமயத்தில் நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது. நீங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி பச்சை வாடையும் போய் இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அரைக்கும் போதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அல்லது தனியாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது இருக்குதுன்னா அதில் நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போது நமக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். அந்த மிக்ஸி ஜாரை நம்ம கழுவி ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் காய் சேர்க்காம அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இது ஒரு எம்டி கிரேவியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இப்படியே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. அல்லது வேக வச்ச உருளைக்கிழங்கு அல்லது வேக வச்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்ல சூடாக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் செய்யணும் அவசியம் கிடையாதுங்க. உடனடியாகவே நம்ம எடுத்து இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக உப்பி வருதுன்னு. நீங்கள் எப்போவுமே கோதுமை மாவில் தானே பூரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில் நீங்கள் பூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மொறுன்னு இருக்குங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா ரேஷன் கடைக்கு போகும்போது நீங்களே கேட்டு வாங்குவீங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புழுங்கல் அரிசி கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம பூரி செய்யணுன்னா அதுக்கு மாவு பிசைஞ்சு அதை போட்டு தேய்ச்சி அடித்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இது அப்படி எதுவுமே கஷ்டப்படவே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஊற்றி விட்டாவே போதும். அழகாக உப்பி வருங்க. உப்பி வர்றதுக்கு எந்த பாடும் கிடையாது, ஒரு கஷ்டமும் இல்லை. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றி விட்டாவே அவ்வளோ சூப்பராக அது தானாகவே உப்பி வர ஆரம்பிக்கும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இது எவ்வளோ அழகாக உள்ளே இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்வையிலேயே நமக்கு தெரியும் அது எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. இதுக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன். இது கூட பட்டாணி மட்டும் வேக வச்சு போட்டிருக்கிறேன். நீங்கள் பட்டாணி போடணும் அப்படின்னு அவசியம் கூட கிடையாது. இது கூட நீங்கள் நான்வெஜ் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பெல்லாம் இதுக்கு ஒரு பக்காவான சைடிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் இதே மாதிரி ஒரு 2 தட்டு அளவுக்கு கிடச்சிருந்தது. ரொம்ப சூப்பரான இந்த பூரியை ஒரு முறையாவது நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரிய அளவில் கஷ்டமும் கிடையாதுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த பூரியை பிச்சு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக வெளியே நல்ல மொறுன்னு இருந்தது. உள்ளே நமக்கு லைட்டாக தான் மாவு இருக்கும். அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கிரேவிலலாம் அப்படியே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கோதுமை பூரிக்கு நீங்கள் 0 மார்க் தான் கொடுப்பீங்க. ஏன்னா கோதுமை பூரியெல்லாம் இது முன்னாடி தோற்று போயிடும். இந்த அளவுக்கெல்லாம் கோதுமை மாவு நமக்கு மொறுன்னு வராது. உங்ககிட்ட ஹோட்டலோ அல்லது ஏதாவது கடையோ இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக இதை சாப்பிட்றதுக்கே கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரிய அளவில் செலவும் இல்லாமல் இதுக்கு சைடிஷும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த பூரியை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.